வெல்கம் டு கலாஸ் பாட்ஷாலா. நமஸ்தே வித்யார்த்தியும். நாம லேர்ன் பண்றது ராஷ்டிரபாஷா பாட்டிய புஸ்தக், ராஷ்டிரபாஷா புக்ல இருந்து 8th லெசனான சிவாஜி கி குரு பக்தி அப்படிங்கிற 8th லெசன் கத்யா செக்ஷன்ல 8th லெசனான சிவாஜி கி குரு பக்தியோட சாராம்ஷ் பார்க்கலாம். புக்ல பேஜ் நம்பர் 73. இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்டோரி, எல்லாருமே ரொம்பவும் விரும்பக்கூடிய ஒரு ஸ்டோரி. இந்த ஸ்டோரியை பார்க்கலாம். பேஜ் நம்பர் 73. ஒரு பிக்கா அப்படியே அவங்க கொடுத்துருக்காங்க. நீங்க இதை டிவைட் பண்ணி பேராகிராஃப்ஸில் டிவைட் பண்ணி எழுதுங்க. வேல்யூவேஷன் பண்றவங்களுக்கும் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும், உங்களுக்கும் படிக்கிறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும். ஒரு நோட் புக்ல அழகா எழுதி வச்சுக்கோங்க. 3 or 4 பேராகிராஃபா டிவைட் பண்ணி எழுதி வச்சுட்டு படிங்க. பாருங்க, சாராம்ஷ் பார்க்கலாம். இஸ் பாட்டுக்கா லேகக், இந்த லெசனை எழுதினவர் யாருன்னு கேட்டா ஸ்ரீ கிருஷ்ணானந்த் ஜி குப்தஹை. ஸ்ரீ கிருஷ்ணானந்த குப்த அப்படிங்கிறவங்க எழுதியிருக்காங்க. இஸ் பாட்டுமே, இந்த லெசன்ல சிவாஜி மகாராஜ் கி, சிவாஜி மகாராஜோடைய குரு பக்தி சே, குரு பக்தி டீச்சர் மேல அவர் எவ்வளோ ரெஸ்பெக்ட் வச்சிருந்தாருங்கிறத சம்பந்தி தொடர்புடைய கட்னாக்கா வர்ணன் ஹை. கட்னான்னா இன்சிடென்ட், ஒரு இன்சிடென்ட்டை டிஸ்கிரைப் பண்றாங்க. வர்ணன்னா டிஸ்கிரைப் பண்றாங்க. ஏக் பார், ஒரு முறை சிவாஜி கே குரு, சிவாஜியோட குருவான ஸ்ரீ சமர்த்த ராமதாஸ் மகாராஜ், அவரோட குரு பேர் என்னன்னா சமர்த்த ராமதாஸ் மகாராஜ். இதெல்லாம் நம்மளுக்கு கண்டிப்பா தெரியணும். சிவாஜி பத்தியெல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கணும். நே சோச்சா, ஸோ சிவாஜியோட டீச்சர் நினைக்கிறாரு கி தட் சிவாஜி, சிவாஜி இருக்காரு இல்லையா, அவரு முஜுமே சச்சி பக்தி ரக்தா ஹை யா நஹி, முஜுமே என்கிட்ட சச்சி பக்தி, உண்மையான பக்தி, ரக்தா ஹை யா நஹி வச்சிருக்கானா இல்லையா, இஸ் பாத்துக்கு, இந்த விஷயத்த பரீட்சா லேனி சாஹியே, எக்ஸாமின் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு குரு சமர்த்த ராமதாசர் மனசுல எண்ணம் வந்தது. உன்ஹோனே, அவர் என்ன பண்ணாரு, பேட்டுக்கே தர்த், பேட்டுக்கே தர்துனா வயிற்று வலி, ஸ்டமக் பெயின் அப்படின்னு சொல்லிட்டு பஹானா கர்த்தே ஹுவே, பொய்யா காரணம் சொல்லி பஹாடு கி, மலையோடைய குஃபாமே, குஃபானா கேவ்ஸ், குகைகள், ஜா பைட்டே போய் படுத்துக்கிட்டாரு. ஜப் சிவாஜி கோ மாலும் ஹுவா கி, எப்போ சிவாஜிக்கு தெரிய வருதோ குரு கே பேட்டுமே தர்து ஹே, ஐயோ நம்ம டீச்சருக்கு வயிற்றுல வலி இருக்காமே அப்படின்னு தோ, அப்போ என்ன பண்ணாங்க சிவாஜி துரந்த், சிவாஜி உடனே அப்பனே சாத்தியோं के साथ, சாத்தின்னா ஃப்ரெண்ட், தன்னோட ஃப்ரெண்ட்ஸோட குருஜி கே ஸ்தான், குரு இருக்கிற இடத்துக்கு பகுஞ்சே போய் சேர்றாரு. சிவாஜி நே குரு சே பூச்சா, சிவாஜி குரு கிட்ட கேக்குறாரு, கியா கோயி ஐசி தவா ஹே, ஏதாவது மருந்து இருக்குதா, ஜிஸ்ஸே, அந்த மருந்தின் மூலமாக ஆப்கே பேட்டுக்கா தர்த், உங்களோட ஸ்டமக் பெயின் தூர் ஹோ சகே, போகிறதுக்கு அப்படின்னு கேக்குறாரு. குரு நே கஹா, டீச்சர் சொல்றாரு, அகர் கோயி, யாராவது, அகர்னா இஃப், யாராவது ஜங்கல் மே ஜாக்கர், காட்டுக்கு போய் பாகின் கா தூத், புலியோட பால், லா சக்தா ஹே, கொண்டு வர முடியும்னா, தோ பேட்டுக்கு பீடா, தர்துனாலும் பீடானாலும் வலி, ஸ்டமக் பெயின் இருக்கு இல்லையா, தூர் ஓ சக்தி ஹே, போயிடும்பா அப்படிங்கிறார். குரு கி பாத் சுன்கர், டீச்சரோட பேச்ச கேட்டு சப் ஏக் தூசரே கோ, எல்லாரும் ஒருத்தவங்க மத்தவங்கள தாக்குனே லகே, பாக்குறாங்க, என்னது புலியோட பாலா அப்படின்னு. லேக்கின் சிவாஜி, ஆனா சிவாஜி என்ன பண்ணாரு, பாகின் கா தூது லே ஆனே கேலியே, புலியோட பாலை கொண்டு வர்றதுக்கு துரந்த் உடனே தயார் ஹுவி, ரெடியானாரு. கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க, இன்னைக்கு நம்மளோட டீச்சர் நம்ம கிட்ட புலியோட பாலை கொண்டு வான்னு சொன்னா கொண்டு வருவோமா? அததான் இந்த கதையில சொல்லியிருக்காங்க. குருஜி நே, உடனே குரு என்ன பாரு, சிவாஜிக்கு நான் ஜானே கேலிய கஹா, வேணாம்ப்பா நீ போகாத அப்படிங்கிற, ரொம்ப டேஞ்சரஸ் அப்படிங்கிறாரு. லேக்கின் ஆனா சிவாஜி வன் ஜானா லகே,
வன்னுன்னா காடு, காட்டுக்கு போக ஆரம்பிச்சிட்டார். வன் மே ஜாக்கர் காட்டுல போய் பாகின் கி புலியோடைய பகுத் தலாஷ் கி, தலாஷ்னா தேடுறது, புலி கிடைக்குதான்னு முதல்ல தேடுறார். இஸ் பீச் மே, இதற்கிடையில மூசல்தார் பாணி அப்படின்னா பயங்கர ஹெவி ரெயின்னு சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி ஹெவி ரெயின் பரஸ்னே லகா, வர ஆரம்பிச்சிருச்சு. வர்ஷா சே பச்சனே கேலியே, மழையில இருந்து தப்பறதுக்காக சிவாஜி சிவாஜி என்ன பண்ணாரு, எக் பேடு கி சாயாமே, ஒரு மரத்தோட நிழல்ல கடேகுவே நிக்கிறார். உஸ் சமை, அந்த நேரத்துல உசி பேடுக்கே நீச்சே, அந்த மரத்துக்கு கீழே ஏக பாகின், ஒரு பெண் புலி ஆ கடி ஹுயி, வந்து நின்னது. சிவாஜி நே பாகின் கே ஊப்பர், சிவாஜி அந்த புலி மேல பியார் சே, அன்போட ஹாத் ஃபேர்னே ஷுரு கியா, அப்படியே கைகளால அப்படியே மென்மையா தடவி கொடுக்கிறாரு. ஃபேர்னான்னா அப்படி தடவி தராரு. ஃபிர் அப்னே சாத் ஜோ பர்த்தன் லாயே, ஃபிர் பிறகு அப்னே சாத் தன்னோட ஜோ பர்த்தன் லாயே, பர்த்தன்னா பாத்திரம், தன்னோட ஒரு பாத்திரம் கொண்டு வந்திருந்தாரு புலி பாலை எடுக்கிறதுக்கு. உஸ்மே அதுல தீரேசே மெதுவா பாகின் கா தூது லேனே லகா, இந்த புலிய வந்து அப்படியே பால் கறக்க ஆரம்பிக்கிறாரு. தூது துகுதே சமை, பால் கறக்கும் பொழுது பாகின்னே, அந்த பெண் புலியானது சூ தக் நஹி கியா, சூ தக் நஹி கியானா எதிர்ப்பையே கொஞ்சம் கூட தெரிவிக்கல அது. ஆஜ்கல் கே பச்சே, இன்றைய பிள்ளைகள் இஸ் கட்னா கே பாரே மே, இந்த நிகழ்ச்சியை கேட்டு சுன்கர் கஹேங்கே, கேட்டுட்டு சொல்லுவாங்க, கி தட் ஏ சப், இதெல்லாம் நிரி கப்பஹை, கம்ப்ளீட்லி புரளி, உண்மை கிடையாது அப்படின்வாங்க. இன்னைக்கு குழந்தைங்க கிட்ட எல்லா கதைகளையும் சொன்னாலும் எல்லா நிறைய கதைகளுக்கு அந்த மாதிரிதான் கேள்விகள் வருது. இதுல வந்து சிவாஜிய குரு பக்தியும் எதையும் யோசிக்காம ஒரு குருக்காக எப்படியெல்லாம் வந்து தியாகம் செய்ய தயாரா இருந்தாருன்றதை தான் நம்ம லேர்ன் பண்ணணும். लेकिन जानवरों में भी प्यार है, लेकिन ஆனா जानवरों में भी, மிருகங்கள் கிட்ட கூட பியார் ஹை, அன்பு இருக்கு. சிவாஜி பாகின் கா தூது லேக்கர், இவர் அந்த புலியோட பாலை எடுத்துட்டு குருஜி கே பாஸ் ஆயி, குரு கிட்ட வராரு. சமர்த்த மகாராஜ் சிவாஜி கி குரு பக்தி தேக்கர், சமர்த்த மகாராஜ் சிவாஜியோட குரு பக்தியை பார்த்து சக்கித் ஹுவே, ஆச்சரியப்படுறாரு, அப்படியே அதிர்ச்சியாகிறாரு. வே போலே, அவர் சொல்றாரு, சிவா தன்ய துஜுகோ, நல்லா நீடூடி வாழ்கப்பா, நல்லா இருப்பா, புகழ்பெற்று இரு, பாகியசாலியா இரு அப்படின்னு நல்லா வாழ்த்துறாரு. குருனே ஆசீர்வாத் தியா கி, அவரை குரு இன்னும் என்ன ஆசீர்வாதம் பண்ணார்னா, சிவாஜி சபி பிரயாசமே, உன்னோட எல்லா முயற்சிகள்லயும் சஃபல் ஹோங்கி, வெற்றி அடைவ அப்படின்றாரு. ஹமாரி பிரார்த்தனா ஹை, நம்மளோட பிரேயர் என்னன்னா, இஸ் பாரத் பூமி பர், இந்த பாரத பூமியில சிவாஜி ஜெய்சே, சிவாஜி போன்ற வீரர்கள், தேசபக்த லோக், தேசபக்த நிறைந்த மக்கள், ஃபிர்சே திரும்பவும் ஜன்மலே பிறக்கணும் அப்படிங்கிறாங்க. இந்த மாதிரி கிரேட் லீடர்ஸோட லைஃப்ல இருந்து நம்ம கத்துக்கணும். இந்த மாதிரியான ஒரு ஸ்டோரி கேட்குறப்போ சிவாஜியோட லைஃப்ல இந்த மாதிரி நிறைய லீடர்ஸ் சொல்றேன், அந்த லீடர்ஸோட வாழ்க்கையில இருந்து கத்துக்கிற ஒரு சின்ன இது வந்து லைஃபையே மாத்தி அமைக்கிற அளவுக்கு அந்த மனசுல ஒரு விதைய விதைக்கக்கூடிய வாய்ப்பு ரொம்ப அதிகம். இது எனக்கும் ரொம்ப பிடித்தமான ஒரு கதை. இந்த கதை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். धन्यवाद आपकी अध्यापिका कला, மறக்காம எல்லாரும் கலாஸ் பாடசாலை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷனுக்கு பெல் ஐகானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க.